ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நாம் வெப்சைட்னா என்ன, அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்ன, அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது, என்னெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை எடுத்து அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஜாயின் பண்ண அந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வெப்சைட்டை ஸ்க்ராட்சில் இருந்தே நம்ம டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இல்லைனா வெப்சைட் நம்ம எடுத்தோம்னா அதில் கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் இருக்கும், பேக் அண்ட் பார்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்டில் என்னெல்லாம் பார்க்குறோம், அதாவது இந்த பட்டன்ஸ், ட்ராப் டவுன் மெனுஸ், நேவிகேஷன் பார், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டில் வரும். பேக்கெண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்னெல்லாம் டேட்டா கொடுக்குறோமோ அது எல்லாமே ஒரு இடத்துல கண்டிப்பாக போய் ஸ்டோர் ஆகணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட். அதே நேரத்தில் அந்த வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். இப்போது இந்த ஃப்ரண்ட் அண்டோ பேக் எண்டோ ரெண்டுமே ஜாயின் ஆகிற நம்ம கம்பைன் பண்ணி அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு நிறைய யூஐ காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம யூஐன்னு சொல்கிறோம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெப்சைட்டோட விஷுவல் பார்ட். நம்ம ஃப்ரெண்டில் அந்த வெப்சைட்டுக்கு ஃப்ரெண்டில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதான் யூஐன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம என்னெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை தேடிட்டு அதை நம்ம அந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணுற நேரம் அந்த பொருள் நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அது அந்த கார்ட்டுக்கு போய் ஓகே கொடுக்குற நேரம் என்னாகும், அந்த பொருள் நமக்கு டெலிவர் ஆகும். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட். பேக் எண்டில் என்ன நடக்கும்னா அந்த டேட்டா நேராக சர்வருக்கு போய் அந்த பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது நேராக அந்த டெலிவரி பார்ட் போய் நமக்கு லாஸ்ட் அந்த பொருள் 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸில் டெலிவர் ஆகுற மாதிரி அதை அவங்க செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் என்னென்னா பேக் அண்ட் பார்ட். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் சைடு ஆஃப் த அப்ளிகேஷன் இல்லைனா வெப்சைட்னு சொல்கிறோம். கிளையண்ட் சைடுனா வேறு ஒன்றும் இல்லை, யூசர் சைடு தான் நம்ம கிளையண்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ், நிறைய ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸில் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript. இந்த HTML என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட மெயின் ஸ்கெலிட்டனை கொடுக்குறதே HTML தான். அந்த CSS என்ன பண்ணோன்னா அந்த வெப்சைட்டுக்கு அந்த கலரிங் பார்ட், அடுத்து நம்ம எந்த மாதிரி அந்த ஸ்டைலிங் கொடுக்கணும் அது எல்லாமே CSSல கவர் ஆகும். JavaScriptல அந்த வெப்சைட்டுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கணுமோ அது எல்லாமே JavaScriptல தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், அடுத்து லைப்ரரிஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுற நேரம் அது அந்த ஒர்க் ரொம்ப லாங்காக போகிறத ஷார்ட் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் டைமை நம்ம ஒர்க் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸும் லைப்ரரிஸும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கும் லைப்ரரிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லைப்ரரியில் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பண்ணுற மாதிரி அதில்
டேட்டாஸ் வந்து இருக்கும். பட் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போது லைப்ரரிக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்ட். அதில் என்னென்னா நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பண்ணுறதுக்கு அதில் வந்து எல்லாமே இருக்கும். பட் ஆங்குலர் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அப்போது ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ஆங்குலரில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இதென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது ஃப்ரேம் ஒர்க்குக்கும் லைப்ரரிக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பூட்ஸ்ட்ராப், jQuery, ரியாக்ட், ஆங்குலர், வியூ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைப்ரரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நாம பேக்எண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் சைட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம யூசர் சைட் பார்க்குறது. பேக்எண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைட்லேருந்து அது வந்து யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பேக்எண்ட் டெவலப்பரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதாவது அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லாஜிக்கலாக ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறது, அதே நேரத்தில் ஏபிஐ கூட வந்து அதை வந்து நம்ம வந்து ஏபிஎஸ் ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கொரிஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பேக்எண்ட் டெவலப்பரோட ஒர்க்காக இருக்கும். அதே நேரத்தில் அந்த டேட்டா வந்து சேஃபாக இருக்குதா, அந்த டேட்டா கரெக்டாக இருக்குதா, அந்த டேட்டா கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இது எல்லாமே செக் பண்ணுறது தான் அந்த பேக்எண்ட் டெவலப்மெண்ட்டோட மெயின் ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் டிஃப்ரெண்ட் பேக்எண்ட் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்எண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. Node.js, பைத்தான், ஜாவா, C#, PHP, கோலாங், ரூபி இந்த மாதிரி நிறைய பேக்எண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். டேட்டாபேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா, அதாவது ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா கூட கனெக்ட் ஆகிருந்தா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்டர் ரிலேட்டட் டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டாவோட கலெக்ஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டேட்டாபேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு, அதே நேரத்தில் ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருந்தோ அது எல்லாமே அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், ரிப்போர்ட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த டேட்டா வந்து ஆர்கனைஸ் ஆகி இருக்கும். இப்போ நாம் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ரொம்ப காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MySQL இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது MongoDB, PostgreSQL, Oracle இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட்னா என்ன, அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ், அதாவது ஸ்கெலிட்டன் நீ நம்ம சொல்கிற அந்த HTML பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை.